ஜெனரேட்டர் கொண்டு வந்து போட்டாச்சு. இப்ப கரண்ட் வந்து ஜெனரேட்டர் போட்டாச்சா? கரண்ட் வந்துருமா? வந்துடும். சரி. கரண்ட் வந்துருச்சு. கொஞ்சம் தள்ளுங்க, நான் போய் சிஸ்டம் ஆன் பண்ணிடுறேன். வணக்கம். நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அவங்கள வர சொல்லியா? வர சொல்றேன் சார். மேடம், சார் உங்களை கூப்பிடுறாரு. வாரேவதி, வாங்க உட்காருங்க. சர்டிபிகேட்ஸ் கொடுங்க. என்னங்க சார்? இந்தாங்க சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சரியா இருக்கு. அம்மா, உங்களுக்கு இந்த கல்யாணத்தை சம்மதமா? ரேவதி, என்ன யோசிக்கிற? சம்மதம் சொல்லு. சொல்லுங்கம்மா. சம்மதம் தான். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானப்பா? சம்மதம் சார். 2 பேருக்கும் சம்மதம் தான். அப்போ மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். யோ, இந்த சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். சீக்கிரமா. எல்லாம் சரியா இருக்கு. முதல்ல நீங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க சைன் பண்ணுங்கம்மா. ரேவதி, ஏன் அப்படியே நிக்கிற? சைன் பண்ணு. அம்மா, ஏமா தயங்குற? ஏதாவது ப்ராப்ளமா? சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப சைன் பண்ணிடுவா. ரேவதி, சைன் பண்ணுமா. சார் டவுட்டா கேக்குறாரு பாத்தியா? இந்தாங்க, சைன் பண்ணுங்க. ரேவதி, சீக்கிரம் சைன் பண்ணு. எல்லாரும் சீக்கிரம் வெளியே போங்க. இங்க பாம்பு இருக்கா செக் பண்ணணும். போங்க. வந்துருங்க சீக்கிரம் வாங்க. என்ன பாம்பு ஸ்குவாட்ல வந்திருக்கீங்க? சார், இந்த ஆபீஸ்ல பாம்பு வச்சிருக்கிறதா தகவல் வந்துருக்கு. என்னது பாமா? எல்லாரும் வெளியே போங்க சார். சர்ச் பண்ணணும். அவங்க சர்ச் பண்ணட்டும். வாங்க. நீங்க இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க. வெளியே போங்க. எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாத மேடம்? ஊர்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? நான் என்ன சார் பண்ணேன்? நீங்க என்ன பண்ணீங்களா?
உங்க பொண்ணு ரேவதிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுங்க மேடம், கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் மேடம், கல்யாணம் ஆகி கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாக்குறீங்க. இது உங்களுக்கு தப்பா தெரியாம இருக்கலாம், ஆனா லீகலா இந்த விஷயம் தப்பு. அது தெரியாம நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தா என் வேலை என்ன ஆயிருக்கும்? இல்ல சார், யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. தப்பான தகவலா? உங்க பொண்ணோட கேஸ் நம்பரை பார்த்தா எனக்கு வந்த தகவல் சரியா தப்பான பாத்திரலாம். பாக்கட்டுமா? இல்ல சார், இப்போதைக்கு டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அதான் இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு வந்தேன். மேடம், கோர்ட்டே 1 வருஷம் கொடுத்திருக்கு. இப்ப நீங்க என்னடானா 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு பழசு எதுவோ ஞாபகத்தில் இல்லாத பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுவே பெரிய அஃபென்ஸ் மேடம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, நீங்களும் நானும் சேர்ந்து கம்பி என்ன வேண்டியதுதான். சார், இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? இந்த தகவலை யார் சொன்னா, எப்படி சொன்னாங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மைதானே? மேடம், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இந்த கல்யாணம் நடக்காது. சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க. நான் இவ்வளவு சொல்லியும் பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க? நீங்க கிளம்புங்க மேடம். என் சர்வீஸ்ல நான் நல்ல பேரோட போகணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணா காலத்துக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். இதெல்லாம் வேலைக்காகாது. போங்க சார்